திருவாசகம் நம்மை அகப்படுத்தியது, ஆட்கொண்டது, கருணை காட்டியது, தன் அடியின்கள் வைத்து கொண்டது அப்படிங்கிறதுல. அப்புறம் அதுவே எனக்கு ஒரு 7 தீக்கை கொடுத்துட்டு வர சொல்லி உள்ளுணர்வில் நின்று கூறியது. 3 தீக்கை கொடுத்துட்டேன், இன்னும் 4 தீக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதோடு என்னுடைய லைஃப்பையும் அவர் செட்டில் பண்ணிட்டார். அது அதனால் யாரெல்லாம் பாக்கியம் இருக்கோ, குருவாக மணிவாசகரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கோ அவர்கள் இந்த தீக்கையில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். தீக்கையில் நமக்கு தீக்கை ஏற்றுறது ஒன்று, இறக்குறது ஒன்று அப்படின்னு நம்ம இதில் ஒரு சில சம்பிரதாயங்களை சில பேர் பின்பற்றுதாங்க. இப்போ நம்ம தீட்கையில் ஏற்றுறது இறக்குறது அது எல்லாமே இல்லை. நம்ம தீட்கை ஒரே தீட்கை தான். என்னன்னா, திருவாசகத்தை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அது மணிவாசகராக நமக்குள்ள பரிணமிக்கும்.